ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வந்து உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் ஆசீர்வதிப்பாராகன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. நாங்கள் எங்கள் கிட்டேருந்து மட்டும் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல. இன்றைக்கி தான் சிரித்த மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், கர்த்தர் இதுக்காகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரமோ நமக்கு ஒன்றுமே நடக்காமல் போனாலும் ரெகுலராக வருவோம் பார்த்தீங்களா? ரெகுலராக வரும்போதெல்லாம் ஆண்டவர் ஏதாவது பேசிக்கினே இருப்பார், பேசிகிட்டே இருப்பார். அப்போனா நீங்கள் ஒன்று நினச்சிக்கணும், நம்மளை கொண்டு ஏதோ ஒன்று பெரிய காரியத்தை செய்ய போகிறா. ஆமென். திரளான ஜனங்கள் வந்தான் சாப்பிட்டு போயிட்டான். திரளான ஜனங்கள் வந்தான் சுகம் பெற்றுட்டு போயிட்டான். திரளான ஜனங்கள் வந்தாங்க, ஆர்ப்பரிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் ஆண்டவருக்கு பின்னாடியே போயிருந்தது. ஆமாம், கடைசியாக அந்த கூட்டமும் நிற்குமான்னு தெரியாமல் தான் போச்சு. ஆனால் கடைசியாக அந்த கூட்டம் மட்டும்தான் நின்றுது. என்ன பியூட்டினா, அந்த 120 பேரை வச்சு உலகத்தையே மாற்றிட்டா இருப்பார். யாருக்கு தெரியும், இங்கே இருக்கிற 100 பேரை வச்சு ராஜபாளையத்தையே மாற்றலாமே, திருநெல்வேலியையே மாற்றலாமே, விருதுநகர் மாவட்டத்தையே மாற்றலாமே, தமிழ்நாட்டையே மாற்றலாமே, சவுத்தையே மாற்றலாமே. அல்லேலூயா. எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளோ நல்லது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். ஆமாம், அதனால் விடாமல் வாங்க. ஒன்றுமே நடக்கலையே நினைக்காதீங்க. நடக்கும். நடப்பிப்பார். உங்களை கொண்டு தான் செய்வார். நாம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், முட்டாளாக இருந்தாலும், படிப்பறிவு இல்லாத ஆளாக இருந்தாலும், அசிங்கமாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், தரித்திரமாக இருந்தாலும் நம்மை கொண்டு தான் கர்த்தர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ அதனால் ஆண்டவரை தேடுவதை, ஆராதிப்பதை, ஜெபிப்பதை, ஆண்டவருக்கு கொடுப்பதை, ஆண்டவர் அண்டிக் கொள்வதை ஒருபோதும் விட்டுடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், விட்டுடக்கூடாது. ஆமென். ஆமாம், அட்டண்டன்ஸ் போட்டுட்டும் போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அதனால் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமென். சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் எடுங்க பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். யாராவது ஒரு நல்ல வேகமா, தெளிவா, சத்தமா அந்த 10 வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்திலிருந்து. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிடலாம், என்னை மட்டும் பார்த்தா போதும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, பாருங்க, 4 சுவிசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 4 சுவிசேஷத்திலையும் இந்த சம்பவம் பரவலாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கொஞ்சம் விரிவா சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வேத பகுதியை நான் எடுத்தேன். இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். கவனிங்க பாருங்க. அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சொல்லுங்க, அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். கவனிங்க பார்ப்போம். சிலதை நாமளா அவிழ்த்து விடணும். இப்படி சொல்றேன், சிலதை நாமளா விடுதலை ஆக்கணும், சிலதை கர்த்தர் தான் விடுதலை ஆக்குவா. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா?
ஆண்டவர் விடுதலையாக்க வேண்டியதை ஆண்டவர் மட்டும்தான் விடுதலையாக்குவார். நாமெல்லாம் சில காரியத்திலிருந்து விடுதலையாக்கி வர வேண்டியதை நாம தான் என்ன செய்யணும்? விடுதலையாக்கி வரணும். எல்லாம் என்ன பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியங்களை அனுமதிப்பார். நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டமோ நோக்கமோ தரிசனமோ வச்சிருந்தா ஏதோ ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள அல்லது நம்மை உருவாக்கக்கூடிய, பள்ளிக்கு பெருகக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய, உணர்வடையக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவரா நம்மளை கொண்டு போய் வைப்பார். அவர் வைக்கிற வரைக்கும் நாம நல்லா இருப்போம், பெருகுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆனா விடுதலை இருக்கா? ஏதோ ஒரு நுகம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு நெருக்கம் நம்ம மேல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது ஆண்டவரே அனுமதிப்பார். ஏன் அனுமதிப்பார்? நம்ம பெருகணும், நம்ம வளரணும், நம்ம உயரணும், நம்ம பள்ளிக்கு பெருகணும், நம்ம கற்றுக்கொள்ளணும், அடிமைத்தனம்னா என்னன்னு தெரியணும். அப்படிங்கிறதுக்காகவே சில காரியத்தை கர்த்தர் அனுமதிப்பார். ஒண்ணு. ரெண்டாவது, நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு சிலருக்கு பாடம் புகுட்டுவதற்காக ஆண்டவர் சில பாதைகளின் ஊடாக கொண்டு போவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி ஆண்டவரே அனுமதித்த பாதையா இருந்தா, ஆண்டவரே கொண்டு போய் வைத்த இடமா இருந்தா, ஒரு நேரம் வரும் ஆண்டவரே தம்முடைய பலத்தை, ஓங்கிய புயத்தை நீட்டி நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 பேரா எகிப்துக்கு போனாங்க, விருந்தாளிகளாக போனாங்க. பாருங்க, 6 லட்சம் புருஷர் மாறிட்டாங்க. வசனம் சொல்லுது, எமோரியரின் பாவம் நிறைவாகுகிற வரைக்கும் இருக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறது. பாருங்க, இன்னொன்னு, ஆபிரகாம் வீட்டுல அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஆனா ஆபிரகாம் வீட்டுல அடிமைத்தனம் இருந்தது. ஆபிரகாம் வீட்டுல அடிமைத்தனம் இருந்தபடினாலே ஆபிரகாமினுடைய சந்ததியும் அடிமைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு வேத பகுதி சொல்லுகிறது. கவனிங்க பாப்போம். சிலதை நாம விதைக்கிறத என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, விதைக்கிறத அறுத்து ஆகணும். அதே மாதிரி ஆண்டவரே சொல்றார், உன் சந்ததியார் போய் எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் அனுப்பினார். அப்ப ஆண்டவரா சிலதை அனுமதிப்பார். சில நேரத்துல நம்ம விதைச்சத அறுக்க வேண்டியதா வரணும். மற்றவர்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு போய் என்ன செய்வார்? அந்த இடத்துல வைக்க ஆரம்பிப்பார். நம்ம யாருன்னு நமக்கு புரிவதற்காக கர்த்தர் அந்த இடத்துல வைப்பார். 3 வேளை சோறை போட்டுட்டு நல்ல இடத்தை தந்து வசதி வாய்ப்புகளை தந்தா ஜெபம் பண்ணுவோம்? வராது. ஐயோ ஆமா, சத்தியமா வராது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாத்தையும் பண்ணாதான் அப்புறமா தான் எப்படி வருதுன்னு வரும். உங்களுக்கு புரியுமே? நீங்க பண்ணாததையே நான் பண்ண போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவரா சில அடிமைத்தனத்தை அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி 430 வருஷமா அடிமைப்பட்டு இருந்தார். அத்தனைக்கும் வட்டியும் முதலுமா தங்கத்தோடு வெள்ளியோடு பொண்ணோடு எகிப்தை கொள்ளையிட்டு வெளியே வந்தாங்களாம். ஏதோ 1 பவுன் 2 பவுன் வாங்கிட்டார்ல, என்னது? எகிப்தை. அப்பனா தெரிஞ்சுக்க, ஆண்டவரே சில இடத்துல அனுமதிச்சா நாம வெளியே வரும்போது சும்மா வரமாட்டோம். ஆமென். ஆமா, ஆண்டவரே சில இடத்துல நம்மளை கொண்டு போய் வச்சா வெளியே வரும்போது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோட, சுமக்க முடியாத ஆசீர்வாதத்தோட கர்த்தர் கொண்டு வர ஆரம்பிப்பார். ஆமென். இது ஒண்ணு. ரெண்டாவது, கவனிங்க பாப்போம். சில நேரத்துல நாமளா வம்ப விலை கொடுத்து வாங்குவோம், பார்த்திருக்கலா? இதெல்லாம் தெரியாத மாதிரியே நீ பாக்குறீங்க பார். நாமளா வம்ப விலை கொடுத்து வாங்குவோம். ஆமா, செய்யாத செய்யாத செய்யாதன்னு அப்பத்தான் செய்வோம். போகாத போகாத போகாதன்னு அப்பதான் போவோம். பாருங்க, நம்ம எதை, நம்முடைய மாம்சிகமே ஆப்போசிட்டா தான் பேசும், எதிர்மறையா தான் பேசும், எதிர்மறையா தான் பேசும். சில நேரத்துல செய்யாத, பண்ணாத, நடக்காத, இப்படி பண்ணாதன்னு அவர் சொல்லுவார். அவர் வேலை வெட்டி இல்லை, அவர் அப்படித்தான் பேசுவார். அவருக்கு என்ன தெரியும்? நான் பண்ற பாடு போ, யாருக்கு என்ன? சோத்திரம் ஆண்டவரே, புரியுத ஆண்டவமாரே. அப்ப அதனால நாமளா சில வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டா சில அடிமைத்தனம் நம்மளை விட்டு போகா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துல வச்சா ஆண்டவர் சொன்னார், இதை செய்யாத, அதை பண்ணாத, இங்க போகாத, அவனை படி நடக்காத, நான் தான் உன் ஆண்டவர், உன்னை பிரித்தெடுத்த, உன்னை குறித்து பெரிய காரியம் செய்ய போறேன். நம்மள மாதிரியே மண்டைய ஆட்டினாம்பர். போற ஆண்டவரே, வர ஆண்டவரே, நடக்கிற ஆண்டவரே, செய்ய மாட்டாண்டவரே, எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போகும்போது தொடச்சிட்டு போறோம்ல. அதே மாதிரி பாருங்க, வெளில போன உடனே புறஜாதியாருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டான். புறஜாதியார் என்ன பண்றாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் இணைப்பார். சபைக்கு வரத்தினுடைய நோக்கமே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழதான். தெய்வம் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கமே நாம எல்லாருமே பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள், பரலோக ராஜ்யத்தின் அம்பாசிடர், பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்கத்தான். ஆமா, இங்க வந்துட்டு அவன் செய்யற மாதிரியே செஞ்சா, இப்ப இங்க வந்துட்டும் வேப்ப மரத்தடிக்கு போனா, இங்க வந்துட்டும் புங்க மரத்தடியில போனா, புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி, இங்க வந்துட்டும் எவனோ சூனியக்காரங்கிட்ட ஜோசியக்காரங்கிட்ட போனா, இதெல்லாம் ஒரு
பொழப்பாங்கிற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கலக்கப்படக்கூடாது. ஆமா, இதுக்காக வந்துட்டியா, அதுக்காக நில்லு. கஷ்டமோ நஷ்டமோ இழப்பு வந்தாலும் வேதனை வந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர், உன்னை கைவிட மாட்டா. அல்லேலூயா. ஆமா, உன்னை உருவாக்குவா. அப்ப அந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை என்னைக்கு குலைக்கப்படுகிறதோ அப்பவே எதிரி வந்துருவான். யார் வந்துருவா? யார் வந்துருவா? எதிரி வந்துருவான். அப்பவே எதிரி வந்துருவான். எதிரி வந்து நம்ம அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிடுவான். பாருங்க, பார்வோனை கர்த்தர் அனுமதிச்சா, நேபுகாத்நேச்சர் நம்ம செஞ்ச தப்பு நிமித்தமாக வந்தான், அடிமையா கொண்டு போயிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றா பாருங்க, பாபிலோனில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, உன்னை நான் விடுவிப்பேன். நான் சொன்னாரு, உன்னை, சத்தமா சொல்லுங்க, உன்னை விடுவித்துக்கொள். நீ தான் விடுதலை ஆயிட்டு வெளியே வரணும். குஷ்டரோகியை சாரி கை முடமா இருக்கிறவனை பார்த்து சொல்றார், உன் கைய நீட்டு அப்படிங்கிறா. கண்ணு தெரியாதவனை பார்த்து சொல்றார், நீ போய் சீலவாம் குளத்துல. நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? ஆண்டவர் எனக்கு கண் தெரியாதுன்னு தெரியாதா, என்னைய அனுப்புறீங்கன்னு சொல்லிருப்போம். நம்ம லேஸ்பட்ட ஆளு கிடையாது, தேங்காய் மண்டைகளை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எதிர்மறையா கேட்கறதே தான், எதிர்மறையா கேட்கறதே தான். ஆமா பாருங்க, சூம்பின கை உருப்புடையவனை பார்த்து நீட்டுங்கிறார். அவன் நீட்ட பிரயாசப்பட்டான், கை வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ணு தெரியாதவன் போய் சீலவாம் குளத்துல கழுவ ஆரம்பித்தான், பார்வை அடைய ஆரம்பித்தான். அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு, அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சா நடக்காத அற்புதங்கள் எல்லாம் நடக்கும், வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்போ சில நேரத்துல நாமளா சிலது விடுதலை ஆக்கிக்கணும். எங்கேயோ நம்ம கூட ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து, நிறைய பொருத்தனை பண்ணி நம்மளாம் தப்பான இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆயிட்டு இருக்கலாம். ஒருவேளை லாக் ஆயிட்டு இருந்தாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கு பலனை தாங்கப்பா, நான் எழுந்து வரேன், நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லணும். கெட்ட குமாரன் தூரம் போயிட்டான், தகப்பன் வெயிட் பண்ணான். தகப்பனா போய் ஆள் அனுப்பி கெட்ட குமாரனை கூட்டிட்டு வந்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் ரட்சிக்கலாம் இல்ல, பண்றதெல்லாம் நீ. புரியுதா நான் பேசுறது? ஆமா, சிலது ஆண்டவரா விடுதலை ஆக்குவா, சிலதை நாம தான் விடுதலை ஆக்கணும். இப்ப அதைத்தான் பேச போறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர் சிலதை கட்டவிழ்ப்பார், சிலது நாம தான் வெளியே வரணும். தொடக்கத்துல ரட்சிப்பார், பாவத்தை மன்னிப்பார், மீட்டெடுப்பார், சுகத்தை தருவார், பலவீனங்களை மாற்றுவார், அற்புதமா செய்வார். ஆனா நம்ம துணிகரமா துணிஞ்சு போய் தெய்வத்தை அசட்டை பண்ணி, கிருபையை அசட்டை பண்ணி, சபையை அசட்டை பண்ணி, தேவனுடைய வார்த்தையை மட்டுப்படுத்தி, தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணி, ஊழியத்தை அசட்டை பண்ணி இருந்தா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அவன் எனக்கானாலும் அதான், உங்களுக்கானாலும் அதான். ஒருவேளை தெய்வத்தை விட்டுட்டு தூரம் போயிருந்தா, இந்த பேசுற நாட்களில அல்லது ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசக்கூடிய காரியத்துல நீங்க தனிப்பட்ட விதத்துல பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் சில காரியத்தை உணர்த்தும் போது உணர்வடைந்து எழும்பி, நான் வர்ற ஆண்டவரேன்னு வந்துட்டா, நாம ஒரு அடி எடுத்து வச்சா கர்த்தர் நமக்காக 9,000 அடி எடுத்து வைப்பார். ஆமென். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து பவனி போவதற்காக ஒரு கழுதை குட்டி தேவை. கழுதைனா நம்ம ஊர் கழுதை நீங்க நினைக்க கூடாது. நம்ம ஊர் கழுதை துணி மூட்டை தூக்குற கழுதை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த கழுதை வந்து கோவேறு கழுதை. என்ன கழுதை? என்ன கழுதை? கோவேறு கழுதை. நான் கழுதைன்னா நீங்க உங்க மைண்ட் செட்டப்லாம் இந்த கழுதையிலேயே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு நல்ல கோவேறு கழுது இருந்தா அவன் பென்ஸ் கார் வச்சுங்கிறதுக்கு சமம், BMW கார் வச்சுங்கிறதுக்கு சமம், இன்னைக்கு வச்சிருக்கிற பெரிய பெரிய ஐஃபையான பிராண்டட் கார் வச்சிருக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருத்தங்கிட்ட வந்து கோவேறு கழுத நிறைய இருந்தா அவன் கோட்டீஸ்வரன் அர்த்தம். கவனிங்க, இது ஒண்ணு. ரெண்டாவது, கோவேறு கழுத எப்படி தெரியுமா? காலு ஸ்லிப்பே ஆகாது. நீங்க இமாச்சல் பிரதேசம் போனீங்கன்னா, சிம்லா இமாச்சல் பிரதேசம் போனீங்கன்னா, அங்க டூருக்கு கூட்டிட்டு போகும்போது கூட்டிட்டு போவான். அங்க கோவேறு கழுது மேல ஏறிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும். ரவுண்டு போயிட்டு வந்தா 500 ரூபாய் அதுக்கு காசு. அந்த கோவேறு கழுது மேல ஏறினா மலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி செங்குத்தா இருக்க மலை. இந்த செங்குத்தான மலையில இந்த பார்டர்ல கோவேறு கழுத நடந்து போகும். அவ்வளவு செங்குத்தா இருந்தாலும் அது மேல நம்ம உட்கார்ந்துட்டு போகும்போது நமக்கே பயமா இருக்கும். கழுத கீழே, ஐயோ பேசுங்கப்பா, கழுத கீழே
தள்ளிடுமா அப்படின்னு பயமா இருக்கு. ஆனா கால் ஸ்லிப்பே ஆகாது கோவேறு கழுதை. அந்த எட்ஜில் அப்படியே போகும். எத்தனை வெயிட் வச்சாலும் எத்தனை காரி வச்சாலும் அந்த கோவேறு கழுதை அப்படி போக ஆரம்பிக்கும். ஆமா, நீங்க மிஷனரி ட்ரிப்பு போறவங்க பாஸ்டரோட சேர்ந்து போயிட்டு வரணும். இங்கேயே குண்டு செட்டில் குதிரை ஓட்டக்கூடாது. அல்லேலூயா. அங்க போனா தான் தெரியும் பிரசங்கன்னா என்ன, ஊழியன்னா என்னன்னு. ஆமா, நமக்கு ஃபேனை போட்டு ஏசியை போட்டு மைக்கை வச்சு ஸ்பீக்கரை வச்சு கை தட்டினா தூங்குறோம். அங்க ஃபேனும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. புடவையை தூக்கி ஸ்கிரீனா கட்டிட்டு சைட்ல எல்லாத்தையும் கட்டிட்டு அவன் பாடுறான் பார் பாட்டு, அடிக்கிறான் பார் டோலாக்கு, கை தட்டுறான் பார் அப்படி கை தட்டுறான். நம்ம சர்ச்சில் கை தட்டுறவங்களை பார்த்தா எல்லாம் கை கால் விளங்காத மாதிரியே தட்டுறோம். சோத்திரமாண்டவரே, என்ன ஒரு மாதிரி என்னைய பாக்குறீங்க? அல்லேலூயா. ஆமா, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் நேத்து பேசியிருந்தேன் பாருங்க. அங்க போனா தான் தெரியும் நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா தெய்வத்தை ஆராதிக்கிறோம், எவ்வளவு அசிங்கமா ஆண்டவரை மட்டுப்படுத்துறன்றது. அங்க போனா தான் தெரியும். அவனுக்கு படிப்பறிவு கிடையாது. அந்த அம்மா ஐயா பாடிட்டு ஆடும் பாரு, அப்படி பாடுறாங்க. நைட்டு 10 மணிக்கு பஞ்சாப்ல கூட்டம் தொடங்குது. எத்தனை மணிக்கு? நம்ம 6 மணிக்கு தொடங்கினாலே அலாரம் வச்சுட்டு தூங்குவோம்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 10 மணிக்கு தொடங்குது. பேசுறான் பாடுறான் தோலா கடிச்சிட்டு ஊரு முழுக்க ஸ்பீக்கர். இதை விட கொடுமை நான் தான் பிரீச்சர். 11 மணிக்கு மைக்க கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நைட்டு 11 மணி. சோத்திரமாண்டவரே, எனக்கு பக்குன்னு இருக்குது. ஒருத்தன் கேமரா எடுக்கிறான். நான் நினைச்சேன் RSS காரன் தான் வந்துட்டான் போலக்குது. அவன் ஒளிஞ்சு எடுக்கிறான். எனக்கு அல்ல இல்லை, பேசலாமா பேச வேணாம். நானா முடிவு பண்ணிட்டேன், ஜேம்ஸ் சாகணும்னு வந்துட்டேன். தூக்கு கயிறா இருந்தான்னா பாழான கிணறா இருந்தானே போகட்டுன்னு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே அப்புறமா பார்த்தா தான் தெரியும் அவன் ரட்சிக்கப்பட்டவனா. சிங்கிளா எல்லாம் வானுயரா இருப்பான்ல. அல்லேலூயா. அவன் சந்துல பொந்துல அந்த கதுவுல இந்த கதுவுல வந்து வீடியோ எடுக்கிறான். திருட்டுத்தனமா எடுக்கிற மாதிரியே எடுக்கிறான். பார்த்தா அவன் நல்லவும் போலக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நிறைய நேரத்துல நமக்கு எல்லாமே லகுவா கிடைப்பதனால அதனுடைய மேன்மை தெரியல. உங்களுக்கு ஆராதனை, இந்த மாதிரி ஆராதனை லகுவா கிடைக்கிறதுனால இந்த ஆராதனுடைய மேன்மை தெரியல. தேவ வசனம் ஈஸியா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மேன்மை தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, தயவு செஞ்சு செய்யறத நல்லா செய்யணும். சொல்லுங்க, நல்லா முழு பலத்தோட சொல்லுங்க, முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட. ஆமா, கையை தட்டினா பக்கத்துல இருக்கிறவன் காது கிழிஞ்சிட வேண்டாமா. ஆமே, நம்ம கை தட்டினா நம்ம மேல இருக்க தூசி கூட போக மாட்டேங்குது. இங்க இருக்கிற தூசி கூட போக மாட்டேங்குது. என்ன இது பேப்பர் இருக்கிறதுனால சத்தம் வருது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் தட்டக்கூடாது. ஆமே. ஆமா, பாசிக்கிட்ட கேளுங்க. மிஷனரி ட்ரிப் போயிட்டு வரலான்னு போயிட்டு வாங்க, அப்பதான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க உட்கார்ந்து அரைக்கிட்டு இருந்த பில்டிங் தான் தேயும். அல்லேலூயா. ஆமா, மாறணும். ஆமா, வெளியே போனா தான் தரிசனம் திட்டம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்கும். சரி, நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் வருவோம். இந்த கோவேறு கழுது அவ்வளவு ஸ்திரமானது. எத்தனை ஹைட்ல பாருங்க, வெயிட்டை தூக்கிட்டு ஏறினாலும் ஏறும், ஸ்லிப் ஆகாது, விழுந்து போகாது, கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும். குதிரை மாதிரியே தான் இருக்கும். ஹைட் எல்லாம் கம்மியா இருக்கும், ஆனா ரொம்ப குள்ளமா இருக்கும். இதுக்கு பேர் தான் கோவேறு கழுதை. நான் கழுதுன்னு பேசும்போது நீ நம்ம ஒரு கழுதியை நினைச்சிட்டு என் தலையில முளக்க அரைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். ஆண்டவர் சொல்றார் எருசலேமிலிருந்து, எல்லாம் கவனி. ஆண்டவர் சொல்றார் எருசலேமிலிருந்து. எல்லாம் இணைப்ப. இப்ப நான் எதனா முக்கியமா அழுத்தி சொன்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். எருசலேமிலிருந்து ஒரு நாள் பிரயாணமாய் ஓய்வு தூரம் பிரயாணமாய் இருக்கிற தூரம்னா 2000 அடி. பாருங்க, 2000 அடி தூரம் தான் ஒரு மனுஷன் ஒரு ஓய்வு நாள்ல ஒருத்தர் நடக்கணும். அவ்வளோ தூரத்துல பெத்தானியா அப்படின்ற 2 கிராமம் இருக்க ஆரம்பித்ததாம். ஆண்டவர் எருசலேமிலிருந்து ஓய்வு நாள் தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய பெத்தானியா அப்படிங்கிற ஊருக்கு அனுப்பி சீஷர்களை பார்த்து சொல்றா, எப்பா உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்க. போன உடனே 2 வழி சந்திகளிலே ஒரு வாசல் இருக்கு. 2 வழி சந்திகளிலே ஒரு வாசல் இருக்கு. ஒரு கழுத குட்டி கட்டப்பட்டிருக்கும். போயிட்டு அந்த கழுத குட்டியை அவிழ்த்து கொண்டு வா. ஒருவனும் ஒரு காலமும் ஏறி இராத பயன்படாத ஒரு கழுத குட்டி அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படிங்கிறார். யாராச்சும் வந்து இதை ஏன் அவிழ்க்கிறன்னு கேட்டா, இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் விட்டுடுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எல்லாம் கவனிங்க பாப்போம். எருசலேமில் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர் இருந்தான், செல்வ சீமான் இருந்தான், பெரிய பெரிய ஆட்கள் இருந்தான்.
நிலச்சுவாந்தர் இருந்தான், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவர் தான், ஆராதிக்கக்கூடிய லேவி கோத்திரம் இருந்தது, துதிக்கக்கூடிய யூதா கோத்திரம் இருந்தது, ஆசாரிய வர்க்கம் இருந்தது, பரிசேயன், சதுசேயன், நியாயசாஸ்திரி, வேதபாரகன், அத்தனை பேர் இருந்தான். அத்தனை பேர் வீட்லயும் கோவேறு கழுது இருந்திருக்கும். ஆனா அத்தனையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்றா, எருசலேமுக்கு ஆப்போசிட்ல எதிரா இருக்கிற பெத்பாகே பெத்தானி அப்படிங்கிற ஊருக்கு போ அப்படிங்கிறா. எல்லாம் கவனிங்க பாப்போம். ஏயா நிறைய பேர் வச்சிருப்பானே, அத்தனை குதிரையை பயன்படுத்தி இருக்கலாமே, அத்தனை கோவேறு கழுதையை பயன்படுத்தி இருக்கலாமே, அத்தனை பணக்காரங்கிட்ட கேட்டா கொடுத்திருப்பானே. ஆனா அத்தனையும் ஒதுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வகை தெரியாம, வழி தெரியாம, அவிழ்க்கப்பட ஆள் இல்லாம, பயன்பட ஆள் இல்லாம, எங்கேயோ இருவழி சந்திகளில ஒரு வாசல் அருகே கட்டப்பட்டிருக்கிற அந்த கோவேறு கழுதியை நோக்கி ஆட்களை அனுப்புகிறார். பெத்பாகே அப்படின்னாலே பழுக்காத அத்திக்காயினுடைய வீடு. என்னது? தயவு செஞ்சு பேசுங்க. பழுக்காத, சத்தமா சொல்லுங்க, பழுக்காத அத்திக்காயின் வீடு. பெத்பாகே அப்படின்னா, பெத்தானியா அப்படின்னாலே வறுமையின் ஊர், தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய இடம் அர்த்தம். ஆமா, பெத்பாகேன பழுக்காத அத்திக்காயினுடைய ஊர். அந்த ஊர்ல போனாலே எல்லா அத்தி மரம் இருக்கும், எல்லாம் காய்க்கும், எல்லாம் பூக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்தோடனே பழமாய் மாற வேண்டியது பழமா மாறாம அப்படியே காயாவே கீழே விழுந்து பிரயோஜனம் இல்லாத போயிடும். அடுத்த சந்ததியை உருவாக்கார், அடுத்த வித்தை உருவாக்கார், அடுத்த லெவலுக்கு போவார். ஒரு சர்டன் பீரியட் தான். அதுக்கப்புறம் அந்த பெத்பாகேல எதுக்குமே பயன்படாத இடம். அப்பேற்பட்ட இடத்துல இந்த கழுதை குட்டி கட்டப்பட்டிருக்க ஆரம்பித்தது. பெத்தானியானாலே வறுமையான ஊர், மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம். பெத்தானியாவில் யார் இருந்தா? யார் இருந்தா எனக்கு என்ன, நான் இல்ல, மரியாள், மார்த்தாள், லாசர், 3 பேர் இருந்தாங்க. வறுமையின் ஊர், மரணத்தை வருவிக்கக்கூடிய இடம். அப்பேற்பட்ட இடத்துல இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றார், அவ்வளவு தூரம் போய் அதை அவிழ்த்து கொண்டு வாங்குறார். இந்த நல்ல காலை வேளையில நம்ம லைஃப் கூட பெத்பாகே போல இருக்கலாம். பாருங்க, பொண்ணு இந்த நிலைமைக்கு வந்துட்டா, இன்னும் கல்யாணம் ஆகல, பையன் இந்த நிலைமைக்கு ஆயிட்டா, இப்படி மாறிட்டான். சில வீட்டுகளில் பாத்தீங்களா, பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பீரியட் வந்தோடனே பைத்தியமா மாறிடும். சில வீட்டுகளில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே ஆண் வர்க்கம் எல்லாமே மறிச்சு போயிடும். அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எல்லாமே மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்ததி விருத்தியாகாது. பாருங்க, ஒரு பாஸ்டரோட பொண்ணுக்கு, பாஸ்டர்ல நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பம், இப்போ அவங்க பாஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க அக்காக்கு கல்யாணத்துக்கு பேசுறதுக்காக நான் போனேன். பாருங்க, போயிட்டேன், நீ போய் தனியா பேசுங்க, கல்யாணம் வேண்டாம் 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 அப்படிங்கிறா. அப்படின்னா கல்யாணத்துல பேசுறதுக்காக நானு, அவங்க தம்பி, அவ 3 பேர் சேர்ந்து மாடி மேல அவங்க வீட்டுல ரூம்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம். அப்பதான் ஓன்னு அழுக ஆரம்பிச்சா. அழுதுட்டு சொல்றா, தம்பி வெளியே நிக்க சொல்லுங்க பாஸ்டர், நான் பேசுறேன் அப்படின்னா. பாருங்க, தம்பி வெளியே நிக்க வச்சு நான் சொல்றா, என் வீட்டுல எல்லாருமே 30 வயசானா, பிறக்கிற எல்லா பெண் குழந்தைகளும் 30 வயசானா உடம்பெல்லாம் பாம்பு தோல் மாதிரி மாறிடுமா. கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகாம இருந்தாலும் சரி, அந்த 30 வயசு வந்த உடனே பாம்பு தோல் மாறிடும். பெரிய ரெட்டி ஃபேமிலி, பெரிய வசதி, சந்தன ஆயில் மில் இருக்கு, கிரானைட் ஸ்டோன் கம்பெனி இருக்கு, என்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஒரு பெரிய கோயிலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறான். அவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கான சொத்துக்கு சொந்தக்கார வம்சம், அவ்வளோ பெரிய இடம். ஆனா உடம்பெல்லாம் அப்படியே பாம்பு தோல் மாறிடுமா. அவ சொல்றா, எல்லா போட்டோவும் எடுத்து காட்டுறா. 30 வயசுக்கு மேல எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் ஹேண்ட் தான் போட்டிருப்பாங்க. எல்லாம் நினைப்பாங்க நாகரிகமா இருக்கிற, நாகரிகம் இல்லை, ஏதோ ஒரு சாபம் வருது. அது எங்க குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த 30 வயசு கல்யாணம் ஆனா இப்படி, ஆண்கள் 40 வயசு வரும் பைத்தியமா மாறி அல்லது ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒண்ணுத்துல செத்து போயிடுவான். அவ அழுவுறா, ஓன்னு ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏத்துட்டேன், 28 வயசாச்சு, இப்ப எனக்கு கல்யாண பேச்சு வருது, எனக்கு பயமா இருக்கு, இன்னும் 2 வருஷத்துல நான் பாம்பு தோல் மாறி என் உடம்பெல்லாம் மாறிட்டா என் வாழ்க்கை என்னவா மாறும், ஒருவேளை என்னைய என் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கு கல்யாணம் பண்ணாம இப்படியே இருந்துடலாம் பாஸ்டர், அதனால எனக்கு வேண்டாம் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. எல்லாம் கவனிங்க பாப்போம். பணம் இருக்கு, பேர் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அத்திக்காய் பழுக்காது. ஏதோ ஒரு சாபம். கடைசி அவளே சொல்றா, இத்தனை ஏக்கர் சொத்து இருக்கு, எங்க முற்பிதாக்கள் எத்தனை ஏழைகளை கொண்டாங்களோ தெரியா, எத்தனை பேருடைய சொத்து அபகரிச்சாங்களோ தெரியா, இந்த சொத்துல அனுபவித்த ஒருத்தனும் 40 வயசுக்கு மேல உயிரோடு இருந்தது கிடையாது. ஒரே சந்ததி அழிக்க ஆரம்பிக்குது. சில நேரத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, எல்லானே பாருங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்மள அடிச்சா வலிக்காது, நம்ம பிள்ளைகள் அடிச்சா வலிக்கும். நான் பேசுறது புரியுதா? புரியுதா இல்லையா? நம்மள அடிச்சா வலிக்காது, நம்ம பிள்ளைகளை தொட்டா வலிக்கும். ஆண்டவர் சொல்றா, நீ என்ன மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்துருவேன்.
உனக்கு தந்துருவேன், ஆனா உன் பிள்ளைகளை மறந்துடுவேன், மாறிடும். அப்புறமா தான் அவ சொன்னவனதான் எனக்கு தெரியுது இப்படியும் சாபம் வருமா. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால கல்யாணம் ஆகி ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணிட்டு பையன் இன்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறான். இயேசுவின் நாமத்துல எந்த ஸ்கின் டிசீஸும் வராதபடி பரிசுத்தமுள்ள தேவ குமாரனுடைய ரத்தம் அந்த குடும்பத்தை அற்புதமாய் மாற்ற ஆரம்பித்தது. ஆமென். இன்னைக்கு ஒரு நல்ல சர்ச்சை நடத்துறாங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்ப நான் அதுதான் சொல்ல வரேன். பழுக்காத அத்தி மரத்தின் ஊர், பழுக்காத ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல போகாது, ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல வருமானம் வராது, ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. அப்பேற்பட்ட இடத்துல இந்த கழுதை கட்டப்பட்டிருந்தது. இந்த இடத்துல இந்த கழுதை கட்டப்பட்டது. அடுத்த பக்கத்து ஊரு வறுமையின் ஊர், தரித்திரத்தின் ஊர். பாருங்க, ஒரு வாய் புள்ள மேயறதுக்குள்ள 4 மாடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இருவழி சந்திகளில அதுவா இதுவா, அந்த பக்கம் போலாமா இந்த பக்கம் போலாமா, போறதுக்கு வழி கிடையாது. இருவழி சந்திகளிலே கட்டப்பட்டு இருக்கு. நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்ம புருஷன், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் அதே மாதிரி பழுக்காத அத்தி மரத்தினுடைய காய் இருக்கிற பட்டணம் போல இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல உயர முடியல பாஸ்டர், வருமானம் வரமாட்டேங்குது, பிசினஸ் விருத்தியாக மாட்டேங்குது, குடும்பம் கட்டப்பட மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, வழிக்கு விழக்கூடிய நிலைமையா இருக்கு. கவலைப்படாத. இந்த நல்ல கால வேளையில எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய இயேசு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இருவழி சந்திகளிலே கட்டப்பட்டதா. எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்களா இருமனமாவே பேசுறது. எங்கன்னா கிளம்பும் போது 2 புடவை எடுத்து வச்சுட்டு கேட்கறது, இந்த புடவை கட்டட்டா, எப்படி தெரியுமா வரும். அல்லேலூயா. என்ன கேட்காத மாதிரி என்னைய பாக்குறீங்க, கோபமா வரும் எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, வந்து கேட்கறது, சாம்பார் வைக்கிட்டா, கார குழம்பு வச்சா மட்டும் சாப்பிடுவா முடியுது. மானங்கட்ட பொழப்பு. காலையில வந்து கேட்கறது, இட்லி வேணுமா தோசை வேணுமா, கடைசியா உப்புமாவு. ஐயோ ஆண்டவா, சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா? என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க. ஆமா, நீங்க கேட்காத நான் பேசுற மாதிரி என்னை பார்த்தீங்க பாரு. ஆமா, இதுக்கு எதுக்கு எங்களை வந்து கேட்கறேன்னு கேட்கறேன். அப்படியே அறுக்கிறது காலுங்கிட்டையும். ஒரு அதிகாரத்தை ஒழுங்கா படிக்க விடுறது கிடையாது, முட்டி போட்டு ஜெபம் பண்ண விடுறது கிடையாது, பிள்ளைங்களை ஒழுங்குபடுத்துறது கிடையாது. அப்படியே கேட்கறது, என்ன வேணும், அது வேணுமா இது வேணுமா, பெரிய அலமேலு நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுற பார்த்தேலா. ஜெய் ஜெய் ஜெய். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது பார். இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. கேட்கறது ஒண்ணு, செய்யறது புரியுதா? புரியுதா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கே ரட்சிக்கப்படு. எப்ப பார்த்தாலும் தான் அது செய்யட்டா இது செய்யட்டா, அது வாங்கட்டா இது வாங்கட்டா, இவ்வளவும் பேசிட்டு கடையில போய் போன் பண்ணுவாப்பார். உனையெல்லாம் கிரைண்டர்ல போட்டு ஆட்டணும். சோத்திரம் ஆண்டவரே. ஏன் நான் சொல்ற தப்பா ரைட்டா? அல்லேலூயா. காலுங்கிட்ட எந்திரிச்சு புருஷங்கிட்ட கேட்கறது, காபி போட்டா, இல்ல அந்த ஆள் என்ன குடிப்பான்னு உனக்கு தெரியாதா? இல்ல அந்த ஆள் கூட தானே குடும்பம் நடத்துற. பாவம், யாரு பெத்த மகராசன் உங்ககிட்ட மாட்டிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டீ பிடிக்கும் காபி பிடிக்கும்னு சொல்ல தெரியாது. டீ ஏன்னா டீ போட்டா 2 பாத்திரம் கழுவணும்ல, காபி போட்ட டம்ளர்லயே ஆத்திடலாம்ல. உன் தேங்காய் மண்டையை பத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. அல்லேலூயா. எல்லாம் இதே தான், இரு வழியிலே கட்டப்படுறது. அப்படியே குந்தி 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 நடக்கிறது. இன்னும் சமைக்கலையா, என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே உட்கார்ந்துரு. இன்னும் ஜெபம் பண்ணலையா, துணி துவைக்கிறதா ஜெபம் பண்றதான்னு தெரியல, அப்படியே உட்காந்துரு. சப்பானி மாதிரி உட்காந்துரு. ஐச்சை, சோத்திரம் ஆண்டவரே. எடுக்கிற தீர்மானத்தை ஒரு தீர்மானம் எடுத்து தைரியமா போனம் இல்ல, நல்லதோ கெட்டதோ. புரியுதா இல்லையா? என்ன? அல்லேலூயா. ஆமா, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். நீ நல்ல வழியை செலக்ட் பண்ணாலும் அந்த வழி நல்லா இருக்காது. இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டு உப்புமாவுல போனா எவன் தின்னுவான்? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனா இருக்கிறான். காலையில் எந்திரிக்கு சர்ச்சுக்கு போலாமா போவேணாவா, சர்ச்சுக்கு போலாமா போனா போ, போவாட்டி போ அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லிட்டு பேண்டை போட்டுன்னு போயிடுவான். ஆமே, அல்லேலூயா. இந்த இரு மனமா இருக்கக்கூடாது. நான் பேசுறது புரியுதா? ஒரு தீர்மானம் பண்ணிட்டோமா, வாழ்வோ சாவோ, எந்திரிச்சு அதன் வழியா போயிடணும். நல்லது நடக்குதோ கெட்டது நடக்கும். சாம்பார் வைக்கணும்னு நினைச்சிட்டோம்னா சேர்த்தாலும் பரவாயில்ல, இந்த சாம்பாரை சாப்பிட்டு வச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சும்மா 1008 கேள்வி கேட்டு எங்களை கொலை பண்ணக்கூடாது.
கொலைக்காரிங்களே தேவையில்லை, நீங்களே போதும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப பாரு அதுவா இதுவா அதுவா இதுவா, அங்க போட்டோமா இங்க போட்டோமா, இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, சோத்திரமாண்டவரே. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அட்மிஷன் காலேஜில் போயிட்டு அங்க வேணான்ட்டு கூட்டின்னு வருவீங்க பாரு. ஐயோப்பா சோத்திரம். ஆமா, எப்பத்தான் மாற போறீங்க? அப்படியே இருவழி. ஆமா, இங்க சர்ச்சில் வந்து அதான் யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம், பண்ணலாமா? அவங்க பண்ணுவாங்களா? நம்ம பண்ணலாம். அப்படியே யோசிக்கிறது. இப்ப 50 ரூபாய் 100 ரூபாய் இருந்தா காணிக்க போடுறதுக்கு யோசிக்கிறது. இதை பண்ணலாமா? யோசிக்காத மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா கோபமா வரும் எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் இருமனம், சின்ன சின்ன காரியத்துல இருந்து இருமனம். வீட்டை விட்டு வரும்போது ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வரணும் தானே? ஆமாவா இல்லையா? இயேசுவின் நாமத்தில் அந்த மாதிரி இருக்காத. நீயே கூட்டி கழிச்சுப்பாரு. குடும்பம் கெட்டு போனது காரணம் தான். இன்னைக்கு நிறைய சகோதரிமார்கள் சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணம் தான். சத்தமா ஆமேன் வர வேண்டாமா? அல்லேலூயா. 9 மணிக்கு என்ன சமைக்கலான்னு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடிக்கிற அல்சர் வந்து சாகுறம. உடனே வந்து கேட்டா ஆமா அதுக்கு கேட்காம செத்தே போலாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சொம்மல இந்த இருமனமெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னிலிருந்து ஒரு நல்ல தீர்மானம் பண்ணு. சின்ன சின்ன காரியத்துல தடுமாறும் போது அது பெரிய காரியத்துக்கு நேரா கொண்டு போகும். ஒன்ன தெரிஞ்சுக்குங்க, சின்ன சின்ன காரியத்துல தடுமாற்றம் வரும்போது அது பெரிய காரியத்துக்கு நேரா கொண்டு போகும். ஆமா, என் டைரியில நான் எழுதி வச்சிருக்கிறேன், ஜேம்ஸ், குறுகலான வழியில நீ நேராக ஓடாவிட்டால் விசாலமான இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைக்கும் போது உன்னால நேரா ஓட முடியாது. ஆமா, உனக்கு எனக்கு அதான். சின்ன காரியத்துல இருந்து முதல்ல ஒரு நல்ல தீர்மானம் எடு. குடும்பத்துல தீர்மானம் எடு. பிள்ளைங்க கிட்ட சொல்ற காரியத்துல ஒரு தீர்மானம் பண்ணு. எங்க அம்மா சொன்னாங்கன்னா இது நடக்கும், எங்க அப்பா சொன்னார்னா இது நடக்கும், மாற மாட்டார், கண்டிப்பா செய்வார் அப்படின்னு வரணும். அல்லேலூயா. அம்மாவா அப்படித்தான் சொல்லிட்டு போகும், அப்பாவா அது மாறாது. அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இருமனம் சின்ன சின்ன காரியத்துல. சொல்லுங்க, சின்ன சின்ன காரியத்துல. ஆமா, ஊழியத்துல பாருங்க, நான் ஒண்ணு தீர்மானம் பண்ணிட்டேன். என் பசங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா செஞ்சிருவேன். வாங்கி தரேன்னா சொல்லிடுவேன். டேட்டு சொல்ல மாட்டேன், டைம் சொல்ல மாட்டேன், ஆனா வாங்கி தருவேன். புரியல? ஐயோ சோத்திரமாண்டவரே. அல்லேலூயா. ஆமா, ஒன்னு செய்யணும்னா செஞ்சிடணும். ஆமா, முதல்ல என்ன நம்பணும். என் பிள்ளைங்க முதல் நல்லணும். எங்க அப்பா சொன்னா செய்வார், எங்க தருவார், எங்க அப்பா சொன்னா செய்வார், முதல் நம்பணும். புரியுதா? என் மனைவி என்ன நம்பணும், என் புருஷன் என்ன நம்பணும். வீட்டுக்கு போனா 1:30 மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நம்பணும். ஐயோ சோம்பேறியை கட்டிட்டு வந்து நான் படுற பாடு பெருசா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ சின்ன சின்ன காரியத்திலிருந்து மாற்றம் வரட்டும். சபைக்கு வர்ற காரியத்திலிருந்து, ஆராதிக்கிற காரியத்திலிருந்து, காணிக்கை கொடுக்கிற காரியத்திலிருந்து, தசம பாகம் கொடுக்கிற காரியத்திலிருந்து, இரு வழிகளில கட்டப்பட்டா நிலைவரமற்று போயிடுவோம். குந்தி 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 நடக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வமானா கர்த்தர், பாகால் தெய்வமானா பாகால், ரெண்டுத்துக்கு நடுவுல இதுவா அதுவான்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை நிலைவரமற்று இருக்கு? இன்னைக்கு ஏன் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைவரப்படல? இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் நல்லா இல்ல? இரு வழிகளில கட்டப்பட்டது போலவே இருக்கிறது. எவ்வளவு பிரசங்கத்தை கேளு, எத்தனை அபிஷேகத்துல நிரம்பு, எத்தனை ஊழியக்காரனை கொண்டு வா, காபிரியேல் மீகாவேல் வந்து பேசுறாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன் அப்படியே உட்கார்றது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவின் நாமத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானமா எடுத்து அந்த தீர்மானத்துல நிற்க ஆரம்பிச்சுப்பார். பாருங்க, ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வராமல் இருப்பவனே யார் உம்முடைய கூடாரத்தில் ஏறுவான்? ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வராமல் நஷ்டம் வந்தாலும் அவன் போய் நிறைவேற்றணும். அப்போ தீர்மானம் பண்றதுல ஒழுங்கா இருக்கணும். இரு வழிகளிலே கட்டப்பட்ட குதிரையை போல, கழுதையை போல இருக்கக்கூடாது. இருமனம் உள்ளவங்களா இருக்கக்கூடாது. குந்தி குந்தி நடக்க கூடாது. இதுனா இது, அதுனா அது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருமனமா இருந்தாலே குடும்பம் நிலைவரப்படா, ஆசீர்வாதம் வராது, விருத்தியாகாது, ஜெப வாழ்வு வளராது, பரிசுத்த வாழ்க்கை வளராது, ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்காக எதையும் சாதிக்க முடியாது. குடும்பத்திலேயே சாம்பார் வைக்க முடியல, நம்ம எங்க ஆண்டவருக்காக செய்ய போறோம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால அந்த மாதிரி இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க, வறுமை 100 ஒரு பக்கம், பெத்பாகே பழுக்காத அத்திக்காயினுடைய இடம் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கு. எந்த இடத்துல கட்டவிழ்த்து போனாலும் சாக வேண்டிய நிலைமை தான் அந்த கழுதை குட்டிக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களுக்கு நேரா இருக்கிற கிராமத்துக்கு போங்க. எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாரு. ஏன் அர்த்தம்? டேய், மாத்தி அவிழ்த்துட்டு வந்துடாதரா, எனக்கு அதுதான் தேவை.
அங்க சொல்றேன்ல, அந்த கடைக்கு போடா, ப்ளூ கலர்ல இருக்குமே, அதை மட்டும் வாங்கிட்டு வா. ஏன்? நமக்கு அதுதான் தேவை. ஆண்டவர் பாருங்களேன், அந்த கழுதை மேல எவ்வளவு அக்கறை உள்ளவரா இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம வாழ்க்கை கூட இந்த வருஷத்தை தொடங்கி 4 மாசத்தை முடிக்க போறோம். இந்த 4வது மாசத்தினுடைய மையத்துல இரு வழிகளில கட்டப்பட்டது போல இருக்கலாம். அதுவா இதுவா தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல நினைக்கலாம். இயேசுவின் நாமத்தினால எந்த அளவுக்கு பழுக்காத, ஒரு வளர்ச்சி இல்லாத, முதிர்ச்சி இல்லாத, ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியாத இடத்துல இருந்தோமோ, அதே இடத்துல இருந்து கர்த்தர் கட்ட அவிழ்த்துட்டா காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கழுதை. இப்ப அந்த கழுதை கிட்ட வருவோமே, அந்த கழுதை அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கும். நிறைய கழுதை பொதி சுமந்துட்டு போயிருக்கோம். நிறைய கழுதை எஜமானனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். நிறைய கழுதை நல்ல விளைச்சலை சுமந்துட்டு போயிருக்கோம். இந்த கழுதை மட்டும் கட்டப்பட்டிருக்கும். எல்லாம் கவனி, அந்த கழுதை மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். எத்தனை முறை நினைச்சிருக்கோம், ஏன் எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன், என் குடும்பத்துக்கு மட்டும் ஏன், நான் மட்டும் ஏன் கட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் ஒரு வாய் புல்லுக்கு வழி இல்லை, நான் ஏன் 4 பேரை போல நல்லா மாறக்கூடாது. 1008 கேள்விக்குறிகள், 1008 வழிகள், 1008 அவமானங்கள் அந்த கழுதைக்கு இருந்திருக்கும். யாருமே அவிழ்த்து விடல, யாருமே அதை விடுதலை ஆக்கல. அதுக்கு தேவையானதை யாராச்சும் கொடுத்தாங்களா? ஆனா அதுவும் தெரியா, அதே இடத்துல கட்டப்பட்டிருக்கும். சில நேரத்துல பார்த்திருக்கீங்களா, நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஆராதிப்போம், நல்ல துதிப்போம், நல்ல ஆண்டவரை தேடுவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு நம்மால எழும்ப முடியாது. ஒரு குறிப்பிட்ட எல்லையை விட்டு நம்மால முயற்சிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்துக்கு மேல ஒரு உயர்வோ மேன்மையோ நம்மை தேடி வரவே வராது. அதே இடத்துல ஒரே வட்டத்துக்குள்ள சுத்தி 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 வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ. அந்த இடத்துல இருவழி சந்துகளில ஒரு வாசல் இருக்கு, ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கு, அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் ஒரு காலமும் ஏறி இராத கழுதை. இந்த நல்ல காலை வேளையில இப்ப நான் இதை தான் சொல்ல போறேன். சில நேரத்துல ஆண்டவரா சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பா. சில ஊழியத்தை கொடுப்பா, சில குடும்பத்தை கொடுப்பா, சில புருஷனை கொடுப்பா, சில மனைவியை கொடுப்பா, சில பிள்ளைகளை கொடுப்பா. வலி இருக்கும், வேதனை இருக்கும், எந்த தீர்மானம் எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பெரிய பாரம், ஒரு நுகம், ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு பலவீனம் நம்ம கழுத்து மேல அப்படியே வச்சிட்ட மாதிரி இருக்கும். நல்லவங்க தான், ஜெபம் பண்ணிருப்போம், தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், பாவம் பண்ணிருக்க மாட்டோம், தெய்வத்தை விட்டு போயிருக்க மாட்டோம், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்போம், பாவம் நம்மளை தேடி வந்த போது கூட பரிசுத்த வாழ்க்கை விடாம பிடிச்சிருந்திருப்போம். ஆனா அந்த கட்டப்பட்ட நிலைமை, அவிழ்க்கப்படாத நிலைமை, பயன்பட முடியாத நிலைமை, பிரயோஜனப்படாத நிலைமை, எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் இந்த காலை வேளையில கட்டப்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம், எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன். இந்த நாளில கர்த்தர் நம்மளையும் கட்ட பார்ப்பாரு. ஐயா, நான் தான் சொல்றேன், ஆண்டவர் சில காரியத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சா நம்மளை கொண்டு ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறா. சில வாசல்கள் நமக்கு எதிராக அடைக்கப்பட்டா நம்மை குறித்த ஒரு பெரிய மேலான திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறான்னு அர்த்தம். ஆமே, ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்களும் நானும் அப்படி இருக்கலாம். என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை எது தெரியுமா? எத்தனை கழுதை இருந்திருக்கும், எத்தனை திடகாத்திரமானது இருந்திருக்கும், எத்தனை பொதி சுமக்கக்கூடியது இருந்திருக்கும். அதெல்லாம் அனுபவம் உள்ளது. பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட, கோட்டீஸ்வரங்கிட்ட இருந்திருக்கும். ஆனா அத்தனையும் விட்டுட்டு கேட்பாரற்று, விசாரிப்பாரற்று, இதுவா அதுவா, எது வாய்க்குமோன்னு தெரியாம, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல வளராம, கெட்டு போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, வறட்சியான அப்பேற்பட்ட வழிகளிலே கட்டப்பட்ட கழுதையை தேடி ஏசு ஆள் அனுப்ப ஆரம்பித்தார். ஆண்டவர் தெளிவா சொல்றார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ, மாறி போயிடாதரா. உன் பார்வைக்கு நல்லா இருக்கிற கழுதை இல்லடா, நான் உன்னை முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். அதை கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன், அதை மகிமைப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். இடத்தை மாறி போயிடாத, தப்பானதை அவிழ்க்காத, தப்பான இடத்துல போயிடாத. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போ. இருவழி சந்திகளிலே ஒருவனும் ஒரு காலமும் பயன்படுத்தாத ஒரு கழுது அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு, அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னா, இந்த காலை வேளையில நானும் இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனமா பேசுறேன். எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, நீ மாற மாட்டியா, முன்னேற மாட்டியா, உன் குடும்பம் அவ்வளவுதானா, உன் வாழ்க்கை அவ்வளவுதானா, உன் பிள்ளைங்க அவ்வளவுதானா, இந்த பலவீனம் உன்னை விட்டு மாறாதா நினைச்சாம்ப, எல்லாவற்றில நின்று கர்த்தர் கட்டவிழ்க்க போறார் பாரு. கர்த்தர் கட்டவிழ்க்க போறார் பாரு. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமே. இதுவா அதுவா நினைச்சம்ப, இருவழி சந்தி, ஒரு பக்கம் வறட்சி,
ஒரு பக்கம் பழுக்காத அத்திக்காயினுடைய வீடு. ஆனா ஆண்டவர் அந்த கழுதையை அவிழ்த்து ராஜ்ய பாதைக்கு நேராய் கொண்டு வர ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன். உன் ஸ்டாண்டர்டே மாறும் பாரு, உன் ஸ்தானத்தையே கர்த்தர் மாற்றுவார் பாரு, நம்ம ஊழியத்தையே கர்த்தர் மாற்றுவார் பாரு, இடத்தையே மாற்றுவார் பாரு. ஆளை விட்டு அதை அவிழ்த்து கொண்டு வர சொல்றா. எல்லாம் வந்து கேட்கிறான், எதுக்கு அந்த கழுதி அவிழ்க்கிற? இந்த சில பேரு நம்மள வாழவும் விட மாட்டான், சத்தமா சொல்லுங்க, சாவும் விட மாட்டான். இதுக்குன்னே பிறவி எடுத்துக்கின்னு திண்ணையில உட்கார்ந்து இருப்பான். சில இத்து போன விளங்காத பையன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவனுக்கு இந்த கிதியோன் யுத்தத்துக்கு போறானே, யுத்தத்துக்கு போய் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தோடனே ஒருத்தன் கேட்டான், நான் கேள்வி எடுங்க பாப்போம். 8வது அதிகாரம் நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 8 நினைக்கிறேன். யாரு? போதும் போதும். 11 12 1 வாசிங்க. எல்லாம் போதும் போதுமா. எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். இந்த இடத்துல எப்ராயிம் மனுஷர் தான், அந்த இடத்துல எப்ராயிம் மனுஷர் தான். எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். என்னை பார்த்தா தான் புரியும் நான் என்ன சொல்ல போறேன். நாம உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, கிதியோன் யுத்தத்துக்கு போறான் பாருங்க. மீதியானியர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த பேரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒருத்தன் எழும்புல, அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறான். கிதியோன் ஆண்டவர் எழுப்பி, நீ போய் மீதியானியரை எல்லாம் முறியடி. மீதியானியரை எல்லாம் முறியடிச்சிட்டு திரும்ப வரும்போது இந்த எப்ராயிமின் புத்திரர் இருக்கிறான்ல, ஆமான்னு தலையாட்டணும். அவன் நேரம் வந்து கேட்கறான், யுத்தத்துக்கு போன என்ன மட்டும் கூப்பிடல, என்ன ஏன் விட்டுட்டு போனேன்? சர்ச்சில் சில பேர் இதுக்குன்னே பிறவி எடுத்திருப்பான். பாஸ்டர் இப்பெல்லாம் எங்களை கேட்கறதே கிடையாது. பாஸ்டர் சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதா? இந்த கூட்டம் நடக்குன்னு தெரியாதா? இது பண்ணணும்னு தெரியாதா? இது செய்யணும். இதுக்குன்னு ஒரு விளங்காத கூட்டம் இருக்கத்தான் செய்யும். சொல்லு பக்கத்துல, சிலது விளங்காதது. ஐயோ சொல்லப்பா, விளங்காதது இருக்கத்தான் செய்யும். இந்த கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கிறான், நம்மளை வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். நீ மட்டும் ஒரு 10,000 செயினை வாங்கிடா, அவன் செத்துருவான். ஐயோ சத்தியமா செத்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன்னை பிழைக்கவும் விட மாட்டான், வாழவும் விட மாட்டான். பெருசா சொல்றது, பொண்ணுக்கு வச்ச என்னை கூப்பிட்டியா, இவர் வந்து மட்டும். அல்லேலூயா. இது எல்லாம் எப்ராயிமின் ஆவி. என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இவன் போய் கிதியோன் கிட்ட கேட்கறான், யுத்தத்துக்கு போன என்ன கூப்பிட வேண்டியதானே, நான் வந்தா பெருசா பண்ணிருப்பாரு. இங்க முடிச்சாரா? அடுத்தது எப்தா. பெரிய யுத்தம் நடக்குது, ஊரே கலவரமா கிடக்கு. அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் போய் எப்தா கிட்ட கேட்கறாங்க, எப்பா நீ வாயா, எங்களுக்கு முதலாளியா இருந்து நீ ஜெயிச்சு தாயாங்கிறாங்க. எப்தா யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு எல்லாம் போய் ஜெயிச்சு முடிச்சிட்டு வந்தா இவன் திரும்ப வரான். ஏவன் இந்த தாய் மாமா பேய் மாமான்னு இருப்பான்னு பாரு சில பேர். நானும் அப்படித்தான், 5 அக்கா இல்ல, அதான் சொல்றேன். ஐயோ சும்மா சொல்லுகியா. அல்லேலூயா. ஆமா பாருங்க, நேரம் வந்து எப்தாவை பார்த்து கேட்கறான், நீ கூப்பிட வேண்டித்தானே, என்ன ஏன் கூப்பிடல அப்படிங்கிறான். சில பேர் இதுக்குன்னே பிறவி எடுத்து வச்சிருப்பான். கழுதை அவளுக்கும் விட மாட்டான், அவனும் அவுக்க மாட்டான். ஆமே, இவனும் வாழ மாட்டான், வாழ்றவனையும். சத்தமா சொல்லுங்க. இந்த எப்ராயிமுக்கு திமிரு என்னன்னா, எல்லாம் கவனிங்க, அவனுக்கு பங்கிட்டு கொடுத்த சொத்து சீலோவாம், அவன் சுதந்திரத்தில் இருந்தது. சீலோவாம்ல உடன்படிக்கை பெட்டி இருந்தது. உடன்படிக்கை பெட்டி இவர்கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் கெத்து. இப்படி சொன்னா புரியும் பாரு. சர்ச்சை தொடங்கினதுல இருந்து நான் தான் பாஸ்டா கூட கரண்ட கேஸ் இதெல்லாம். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாத்தையும் சொல்றது, ஆனா எதுக்கும் வரமாட்டான். உடன்படிக்கை பெட்டி இருக்குதுல்ல, சீலோவாம்ல தானே இருக்கு, பலி செலுத்த அங்கதானே போனோம், ஆராதிக்க அங்கதானே போனோம். அதனால அவனுக்கு என்ன திமிருனா, இவரை போய் ஒருத்தர் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. கூப்பிடணும். ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா, நீ அப்பேற்பட்ட தில்லாம் கிடையாது, உன்னை கண்டுக்கவே மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லு, அப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருந்தா கடைசி வரைக்கும் சேரை தேய்ச்சிட்டு உட்கார வேண்டியதுதான். நான்லாம் என்ன இப்போ என்ன இந்த எப்ராயிமின் ஆவி என்ன ஆவி? அது கட்டப்பட்டு கிடக்கு, இத்தனை வருஷமா கிடக்கு, எங்க போறதுன்னு தெரியல. அதை யாரும் அவிழ்க்கிறாங்க. உனக்கு என்ன?
இதுக்குன்னே பிறவி எடுப்பான். நீ அதுக்கு மேல அவன் பின்னாடியே போவப்பார். ஐயோ லூசுங்க நிறைய பெருகிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரியுதா? புரியாத மாதிரியே நீ பார்க்க கூடாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். ஆமா, இந்த மாதிரி கெடுக்கிறதுக்குனே சில கூட்டம் இருக்கும், தடுக்கிறதுனே சில கூட்டம் இருக்கும். உன்னையும் வாழ விட மாட்டான், சாகவும் விட மாட்டான், பயன்படவும் விட மாட்டான், தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கவும் விட மாட்டான். அதே இடத்துல கட்டப்பட்டு ஒண்ணுத்துக்கு வழி இல்லாம செத்து சுண்ணாம்பானா அவன் நல்லா இருப்பான். ஏன்னா அவன் திண்ணை மேல உட்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு காலாட்டிக்கின்னு உட்கார்ந்து இருப்பான். அவனும் விளங்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசுவி நாமத்துல ஒன்னு தெரிஞ்சுக்க, உன்னை கட்டவிழ்ப்பதற்கு, உயர்த்துவதற்கு, ஆண்டவர் பேசின வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் யாராச்சும் ஒருத்தர் அனுப்புனா கட்டவிழ்த்தா எந்திரிச்சு வந்துடணும். ரெகுலரா கேட்ட ஒரு வாய்ஸ் இருக்கு பார், பழக்கப்பட்ட ஒரு சத்தம் இருக்கு பார், உன்னை கூனி குறுகி போன ஒரு சத்தம் இருக்கு பார், உன்னை அடிமைப்படுத்த நினைத்த ஒரு சத்தம் இருக்கு பார். அந்த சத்தத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் கட்டவிழ்க்கும் போது அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டீனா உனக்காக கர்த்தர் ராஜ்ய பாதை வச்சிருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏசு கிட்ட ஒருத்தங்க வந்து எல்லாம் கேட்கறான், அப்படியே டென்ஷனா வரான், பரபரப்பா வரான். பரபரப்பா அந்த ஆண்டவர் கிட்ட கேட்கறான், ஆண்டவரே உங்களை விட்டு எல்லாரும் போறாங்க அப்படிங்கிறான். ஆண்டவர் அப்படியே நாங்க உயிரை கொடுத்து பேசினாலும் நீங்க ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி இருந்தா இருப்ப தலைவரும். அல்லேலூயா. அவன் துடிக்கிறான், எல்லாம் போறாங்க, சர்ச்சுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆண்டவர் கொஞ்ச நேரம் அவன் சத்தெல்லாம் அனுப்பிட்டு சொல்றாரு, நீயும் போறது வந்தா போன்ற. டேய் உன்னை நம்பி நான் வரல, கிளம்பு. நம்மள அந்த என்ன சொல்லுவோம், ஐயோ ஒருத்தன் வரலையே. ஆனா ஆண்டவர் பாரு, உன்னை நம்பி நான் வரல, அனுப்புனவர் அவர், நிறைவேற்ற போகிறவர் அவர், காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடியவர் அவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்க பண்ண போகிறவர் அவர் என்ன அனுப்பியிருக்கிறார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? போ. அப்பதான் பேதுரு சொல்றான், ஐயோ நித்திய ஜீவ வார்த்தைகள் உங்ககிட்ட தானே உண்டு, உங்களை விட்டுட்டு வேற யாருக்கிட்டயா போவோம்? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்மை அவிழ்க்க விடாதபடி, முன்னேற விடாதபடி எவனோ ஒருத்தன் திண்ணையில போக்கட்டும் உட்கார்ந்துருப்பான், பழைய பஞ்சாங்கத்தை பேசுற உட்கார்ந்துருப்பான், தரிசனத்தை கெடுக்கிறவன் உட்கார்ந்துருப்பான், முட்டமானவன் உட்கார்ந்துருப்பான், பழைய கதையே பேசுவான். அவன் சத்தத்தை கேட்காத. கர்த்தர் அவிழ்க்க ஆரம்பிச்சா, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவதற்காக ராஜ வீதிக்கு நேரா கொண்டு வர நினைச்சா விட்டுட்டு வெளியே வா. புல்லு வருமா புண்ணாக்கு வருமானு பார்க்காத. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ வர ஆரம்பிச்சு பாரு, எல்லாம் தடுக்கிறான். ஏன் அதை அவிழ்க்கிற அப்படின்றான். சீஷர்கள் சொல்றாங்க, அது ஆண்டவருக்கு தேவை. சொன்னவனை விட்டுட்டான். அந்த கழுத அந்த எல்லையை விட்டு தாண்டி எருசலேமுக்கு வந்தா திரளான ஜனங்கள் இருக்கு. இதுவரைக்கும் சுமந்தவன், பொதி சுமந்தவன், மூட்டை சுமந்தவனை தான் இந்த கழுத பார்த்துச்சு, வறட்சியான இருக்கிறவனை தான் பார்த்துச்சு. இப்ப பார்த்தா ரெண்டு பக்கமும் மரங்களையும் தழைகளையும் வெட்டி அந்த கழுதைக்கு போட ஆரம்பிக்கிறான். கழுத தரையில கூட நடக்க கூடாதுன்னு ஒரு வஸ்திர தொங்கலை கீழே விரிக்கிறான், கழுத மேல வஸ்திரத்தை விரிக்கிறான். ஏசு வந்து ஏற ஆரம்பித்தா. இந்த நல்ல காலை வேளையில எந்த இடத்துல கட்டப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் சீக்கிரத்துல கட்ட அவிழ்ப்பாரு பாரு. ஆமே. அந்த வறட்சியான இடம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த தரித்திரத்தின் ஊரு கிடையாது. அந்த அவமானம் பழுக்காத அத்திக்காயினுடைய இடம் கிடையாது. எருசலேமின் ராஜ்ய வீதி உனக்காக காத்திருக்கு. அந்த கழுதிக்கு மட்டும் வாய் இருந்தா சத்தம் போட்டு கத்திருக்கும். அத்தனை பேர் அந்த கழுதியை ஆனர் பண்றான். அதை தரையில நடக்க விடலையா? உனக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் கட்டவிழ்த்து வந்து அவர் நம்ம மேல ஏற, நாம் அவரை ஏற்றுக்கொள்ள நாம் அனுமதிக்கும் போது நம்முடைய பாதை, நம்முடைய வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே கர்த்தர் தலைக்கீழாக மாற்றக்கூடியவராயிருக்கிறார். எத்தனையோ கழுது இருந்தது, எத்தனையோ சுமந்தது, எத்தனையோ பெரிய காரியத்தை செஞ்சது. ஆனா இது மட்டும்தான் தேவகுமாரனை சுமக்கக்கூடிய கழுதையாய் மாற ஆரம்பித்தது. ஒருவேளை எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உன்னை கட்டவிழ்த்து வெளியே கொண்டு வர போகிறான். இதுவரைக்கும் முடக்கப்பட்ட இடம் கிடையாது, முச்சந்தி போல கிடையாது, இருமனமா இருக்கிற வழி கிடையாது, ஒரு வாசல் கிடையாது. அது வாசல் குறுகினதா இருக்கும். இது ராஜ்ய பாதை. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் அதை கட்டவிழ்த்துட்டா. அது ஸ்தானத்தையே மாத்திட்டார் பாருங்களேன். அது பொசிஷனே மாறிடுச்சு பாருங்களேன். வஸ்திர தொங்கல் மேல வந்து விழ ஆரம்பித்தது. அப்பதான் அந்த கழுதிக்கு நினைச்சிருக்கோம், நான் என்னென்னமோ நினைச்சேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கண்ணு இருக்காதான்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது,
அவர் என்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தா, என்னை குறித்த ஒரு மேலான நோக்கம் வச்சிருந்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில நம்மையும் கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் வரும் வர. இனி புலம்பலின் சத்தம் இருக்காது, இனி புலம்பலின் சத்தம் இருக்காது, இனி பற்றாக்குறையின் சத்தம் இருக்காது, இனி முறுமுறுப்பின் சத்தம் இருக்காது, இனி அழுகையின் சத்தம் இருக்காது. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இருந்த அதே இடம் கிடையாது. உன் ஸ்டாண்டர்டை மாத்திருவார் பாரு, உன் ஸ்தானத்தை மாத்திருவார் பாரு, உன் பேச்சை மாத்திருவார் பாரு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மாத்திருவார் பாரு. இனி அந்த அடிமைத்தனம் எவனோ ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டது, ஏதோ ஒரு பலவீனத்திற்கு கட்டுப்பட்டது, முச்சந்தில கட்டப்பட்டது, இருவழிகளிலே கட்டப்பட்டது, அவமானத்திற்குரியது, பிரயோஜனப்படாதது, வரவன் போறவெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி கண்டமேனிக்கு பேசலாம் பார். அத்தனை பேச்சுக்கும் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் எதிர்மறையான காரியங்களுக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து காரியத்தை தலைக்கீழாக கர்த்தர் மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, இனி ராஜ பாதை, என் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவார். நல்ல சொல்லுங்க, என் பாதையை நெய்யாய் பொழிய பண்ணுவார். ஆமே, ஆண்டவர் அவர் மாற்றுவார். அவரை மாதிரி நல்ல ஆண்டவர் யாரும் கிடையாது. ஆமா, நான் சென்னையில இருந்து ஒரு குறிப்பிட்ட அடுத்த ஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஏர்போர்ட்ல இறங்கின உடனே பாருங்க, ஒரு பெரிய மனுஷன், அந்த மனுஷன் பெரிய கார் எடுத்துட்டு வந்தார், டாப் மோஸ்ட் கார். இந்த கார் எடுத்துட்டு வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. ஏர்போர்ட்ல நின்று அத்தனை காரை விட நான் போன கார் தான் பெரிய காரு. நம்ம தான் இத்து போனோம்னு நமக்கு தான் தெரியும். ஐயோ சும்மா சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. எனக்கு அந்த காரை பார்த்தோன்னே என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நான்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை ஆராதனை அட்டன் பண்ண 13 கிலோமீட்டர்லாம் நடந்து வந்திருக்கிறேன். 13 கிலோமீட்டர் லேட்டா நடந்து போக மாட்டேன். கையில காசு இருந்தா அந்த காசை காணிக்க போனன்றதுக்காக சீக்கிரமா கிளம்பி 8 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன். நடந்தே போய் நடந்தே வருவேன். இருக்கிற காசை கொண்டு போய் காணிக்க போட்டு வருவேன். அந்த ஏர்போர்ட்ல இறங்கி இந்த காரை நான் பார்த்த உடனே நான் நினைச்சேன், சாதாரண ஏதாவது ஒரு டாக்ஸி வரும், டாக்ஸியில் ஏறிப்போம். இந்த காரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி, நம்ம கார் தான், ஏறுங்க பாஸ்டர் உங்களுக்காக தான் அப்படின்னா உட்காந்து 400 கிலோமீட்டர் தூரம் என்னை அங்கிருந்து கூட்டிட்டு போக ஆரம்பித்தான். அந்த இடத்துல போனேன், கூட்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போனான், பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல சாப்பிட போன உடனே என்னை கூட்டிட்டு வந்தாரு பாருங்க. அவர் கூட ஒர்க் பண்றவங்க அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறான், அந்த ஹோட்டல்ல சாப்பிட்றான். எல்லாம் கோட் ஷூட் போட்டிருக்கிறான், பயங்கர ஐஃபையா இருக்கிறான். அத்தனை பேரு, நான் இவரை பார்த்தோன்னே அத்தனை பேர் எந்திரிச்சு வந்துட்டான். இவர் போய் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கிறாரு. கேட்கவே இல்லை. பரவாயில்ல சார் பரவாயில்ல, சாப்பிட்டுக்குன்னே பாதி கையோடு வந்து முன்னாடி நின்று கை கட்டிட்டு நிற்கிறான். போங்க போங்க போங்கன்னாலும் கேட்கவே இல்லை. கடைசியெல்லாம் முடிஞ்சிருச்சா, கடைசியா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், பிரதர் என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி பேரை சொல்லி சொன்னார். அந்த கம்பெனியில மேனேஜரா இருக்கிற மாஸ்டர் சொல்லிட்டு அவர் கண்ணில் தண்ணி அப்படியே தாரையா வர ஆரம்பிச்சுட்டு அவர் சொன்னார், நான் 10th தான் மாஸ்டர் படிச்சிருக்கேன். ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் அவங்க அப்பா கோயில் பிள்ளை இறந்துருக்கிறார். 15 வயசு வரைக்கும் நல்லா படிச்சாரான், 10th வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறார். சைக்கிள் கூட ஓட்டினது கிடையாது. சைக்கிள் யாராச்சும் ஓட்டிட்டு போனா அப்படியே ஆசையா இருக்குமா, யாராச்சும் தரமாட்டாங்களா, கத்துக்க மாட்டோமா, ஓட்ட மாட்டோமா. 10th முடிச்சுட்டு அப்பாவை பார்த்து சொன்னாராம், என்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைங்க அப்படின்னாராம். அவங்க அப்பா சொன்னாராம், உங்க அம்மாக்கே உடம்பு சரியில்லை, தம்பி தங்கச்சினா இருக்கிறாங்க, நீ ஏதாவது வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்றணும், அதுதான் நம்ம வேலை. சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வாராம். சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஊழியத்திலேருந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார் பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அத்தனை வேலையும் செஞ்சு கடைசி வரைக்கும் ஆண்டவரும் பலன் தரலன்ற மாதிரி மாறிடுச்சு. சரி இனி படிக்க வைக்க முடியாது, வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு தீர்மானமான உடனே ஒரு மே மாதம் போல் ஒரு சர்ச்சுக்கு ஒரு கன்வென்ஷனில் பேசுறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்திருக்கிறார். இந்த தம்பி சர்ச்சில் செஞ்ச எல்லா வேலையும் பார்த்துட்டு கேட்டாரா, இவ்வளோ துருத்துருன்னு அத்தனை வேலையும் சரி, நீ என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டேன். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாரான். நான் 10th பாஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறேன், 400க்கு மேலே எடுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறேன். அப்போ நீ போய் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஓன்னு அழுதுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா தானே கோயில் பிள்ளை, அங்கேருந்து வந்து சொன்னேன், என் பையன் தான் மாஸ்டர், படிக்க வைக்க முடியல, வீடு ரொம்ப கஷ்டம், வசதியாக இருக்குது. இந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டாரான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டாரா, நீ என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டாரான். அவன் சொன்னான், நான் ஐஐடி படிக்க போறேன். அப்போ ஐஐடி வந்து ரொம்ப ஃபெமிலியர், இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்ப இல்லை, ஐஐடி படிக்க போறேன். அவர் சொன்னாரா, நீ படிக்கிறதுக்கு வேண்டிய மொத்த காசையும் நான் பே பண்ணுறேன்,
உன்னை கொண்டு போய் ஐஐடில சேர்க்கிறேன் அப்படின்ட்டு அவரே ஒரு காலேஜில் பிடிச்சி சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்கிறார். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கிறார். ஒரு 20 வாலிப பிள்ளைகளோட வேலைக்கு போயிருக்கிறார். நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல பைபிள் 6000 நைட் எல்லாம் பகல் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்ப சேலரியே ரொம்ப கம்மி. 4 பரோட்டா வாங்கி 20 பேர் சாப்பிடுவாங்களாம். 4 பரோட்டா வாங்கி 20 பேர் வாங்கி பிச்சு சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டு ஜெக்கா தண்ணியை குடிச்சிட்டு நைட் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்களாம். எல்லாருமே குடும்பம் வறுமையில இருந்து வந்தவங்க. நாட்கள் போக ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு மேனேஜர் வந்திருக்கிறா. அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவங்களா இருந்திருக்கிறா. இவங்க ஜெபத்தை பார்த்து, உண்மையை பார்த்து, நேர்மையை பார்த்து இப்ப நான் சொன்ன இன்டர்நேஷனல் கம்பெனியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறா. கம்பெனியில போயிட்டு அப்படியே மேனேஜரா மாறிட்டா. இப்ப அவர் சொல்றா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு நான் போறேன் பாஸ்டர். நான் ட்ரெயின்ல போறதோட, கார்ல போறதோட, பஸ்ல போறதோட நான் 99% ஃபிளைட்ல தான் போறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட் நான் புக் பண்றாங்க. சில நேரத்தில் இண்டிவிஜுவல் ஃபிளைட் எனக்காக அனுப்புறாங்க. அத்தனை இடத்துக்கும் போறேன். நான் 10th பாஸ்டர், ஐஐடி தான் முடிச்சிருக்கிறேன். இத்தனை பேர் வந்து கை கட்டி நின்னா பாத்தீங்களா? அத்தனை பேருமே எம்இ முடிச்சவங்க, டபுள் டிகிரி, 4 டிகிரி, 5 டிகிரி முடிச்சவங்க. அத்தனை பேர் எனக்கு கீழே இருக்கிறான். நான் டிப்ளமோ. கர்த்தர் என்னை உயர்த்திட்டான். இந்த நல்ல நாளில ஏதோ ஒரு இடத்துல கட்டப்பட்டு இருக்கும். நான் ஆண்டவருக்கு உண்மையா செஞ்ச மாஸ்டர், உண்மையா வாழ்ந்த மாஸ்டர், பரிசுத்தமா வாழ்ந்த மாஸ்டர். ஆனா இதே இடத்துலதான் இருக்கிற. இல்ல தேவ பிள்ளையே, உன்னை கட்டவிழ்க்க ஒருத்தர் அனுப்புவார் பாரு. ஆண்டவரை அனுப்புவார் பாரு. மாறி எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டா பாருங்க. அன்னைக்கு நான் அங்கிருந்து வந்து நான் ட்ரெயின்ல சென்னைக்கு வரேன். ட்ரெயின்ல என்ன ஏத்திட்ட சொல்ற, நான் ஃபிளைட்ல போறேன் பாஸ்டர் அப்படின்ற. ஆஸ்திரேலியாவுக்கு போவாராம். இந்த கம்பெனிக்காரன் கூப்பிடணும். ஒண்ணுமே இருக்காதான். இவர் போய் சாதாரணமா சின்ன வேலை செஞ்ச மிஷின் ஓடிடுமா. அவ்வளோ பெரிய ஆளா மாத்திட்டா. என்னன்னே தெரியல பாஸ்டர். தொட்டதெல்லாம் மாறிடுது. என்னை பார்க்கிற பார்வை வேற. ஆனா நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த காலை வேளையில ஆண்டவர் மட்டும் நம்மளை கட்டவிழ்த்துட்டா நம்ம பாதை ராஜ பாதையா மாறிடும். ஒருவேளை இருவழி சந்தில் இருக்கலாம். அப்பா இல்ல, அம்மா இல்ல, நேசிக்க ஆள் இல்ல, பயன்படுத்த ஆள் இல்ல, பிரயோஜனப்படுத்த ஆள் இல்ல. எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதேதோ நடக்குது. எனக்கு மட்டும்தான் ஒண்ணும் நடக்கல, நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்னு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, இந்த மாசத்துல இயேசுவின் நாமத்தினால உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டவிழ்ப்பார் பாரு. உன் பிள்ளைகளை கட்டவிழ்ப்பார் பாரு. உன் மேல ஒரு வஸ்திர தொங்கல் விழும் பாரு. உன் மேல ஒரு மகிமை இறங்கும் பாரு. உன் மேல இயேசு வருவார் பாரு. ஆமென். இனி நீ வறட்சியான இடத்துக்கு போக மாட்டே. ராஜ பாதைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார். ஆண்டவர் சொன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப தொட்டுது. உங்களுக்கு நேரா இருக்கிற கிராமத்துக்கு மாறி போயிடாத. இருவழி சந்தியில கட்டப்பட்டிருக்கும். அதை மட்டும் அவிழ்த்துட்டு வா, மற்றதை அவிழ்த்துறாத. உலகம் மறக்கலாம், சொந்த பந்தம் மறக்கலாம், அப்பா அம்மா மறக்கலாம், நேசிக்கிறவங்க மறக்கலாம், தெய்வம் மறக்க மாட்டா. ஆமே. இதுவா அதுவா எதுவோ வாய்க்குமோ தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி நிலைப்பேன்னு தெரியல, எப்படி பழைப்பேன்னு தெரியல, எப்படி குடும்பத்தை நடத்துவேன்னு தெரியல, எப்படி பிள்ளைகளுடைய கல்யாணத்தை நடத்தி முடிப்பேன்னு தெரியல, எப்படி வீட்டை கட்டுவேன்னு தெரியல, எப்படி பிள்ளைகளை படிக்க வைப்பேன்னு தெரியல. இல்ல, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை அவிழ்ப்பதற்காக ஒரு ஆள் அனுப்புவேன். நீ அங்க இருக்க வேண்டிய இடம் கிடையாது. குட்டிச்சோவர்ல, பாழான இடத்துல, இருவழி சந்திகளில, புறம்பாக்கப்பட்ட இடத்துல இனிமேல் இருக்க மாட்டேன். உனக்காக ஒரு ராஜ பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறா. உன் ஸ்தானத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றுவா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என் ஸ்தானம் மாறும், என் ஸ்டாண்டர்ட் மாறும், என் உடுப்பு மாறும், என் பேச்சு மாறும், என்னுடைய எல்லா ஆளத்துவமும் மாறும். பழைய நிலைமையில கர்த்தர் இருக்க விட மாட்டா. அவர் கொண்டு வந்துட்டார். நான் பெரிய இடத்துல கர்த்தர் கொண்டு போகக்கூடியவரா இருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். சங்கீதம் 105:20 வாசிங்க. நான் முடிச்சிடறேன். சங்கீதம் 105:20. ராஜா ஆள் அனுப்பி, எல்லாம் கவனிங்க பாப்பா. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். எல்லாம் கவனிங்க பாப்போம். யோசேப்பை பத்தி இந்த இடத்துல சொல்லப்படுது. யோசேப்பு நல்லவன், தப்பே பண்ணல. சொந்த கூட பிறந்த அண்ணமா தூக்கி குழியில போட்டான். 20 வெள்ளிக்காசுக்கு வித்து எடுத்தான். அங்க போய் போத்திபார் வீட்டுல இருந்தான். அந்த பொம்பளை இவன் கெடுத்துட்டான் அப்படின்ட்டு இவன் மேல பழியப்பட்டான். அத்தனை பழி, அத்தனை வேதனை வாங்கிட்டு
சிறைச்சாலையில வந்து கட்டப்பட்டு இருக்கிறான். எல்லாம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பார். தப்பு பண்ணல, பாவம் பண்ணல. இப்ப இவனுக்கு மரண தண்டனையா அல்லது ஆயுள் தண்டனையா தெரியா. இவனும் யோசேப்பை இரு வழியில கட்டப்பட்டு இருக்கிறான். அவன் செய்தது குற்றம் இன்னும் நிர்ணயிக்கப்படல. பாருங்க, பெரிய பெரிய ராஜ்ய துரோகம் பண்ணவன், தேச துரோகம் பண்ணவன், அப்பேற்பட்டவர்களை வைக்கக்கூடிய சிறைச்சாலையில தான் யோசேப்பு இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில இருக்கும்போது அவனும் இரு வழிகளில தான் கட்டப்பட்டான். அவன் நினைச்சிருப்பான், சின்ன வயசுலயே அம்மா இல்ல, அப்பாவையும் நம்மளை விட்டு பிரிச்சுட்டாங்க, சொந்த தேசத்தையும் நம்மளை விட்டு பிரிச்சுட்டாங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டுட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் தரிசனம் கொடுத்தா எப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தரிசனம் நிறைவேறுமான்னு தெரியல. ஆண்டவர் காரியத்தை மாத்துவாரான்னு தெரியல. ஆண்டவர் இருந்த அந்த 13 வருஷத்துல ஏதாவது ஒரு வருஷம் கூட நடக்கலையே அப்படின்னு அவனே அந்த இடத்துல உட்கார்ந்து அழுது இருந்திருப்பான். இதுவா அதுவா தெரியாது, மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா தெரியாது, ஜெயில விட்டு வெளியே வருவோமா வரமாட்டோமா தெரியாது, தரிசனம் நிறைவேறுமான்னு தெரியாது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சான். பானபாத்திரக்காரன் வந்து கதவை திறப்பான்னு நினைச்சான். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். இனி இந்த இடத்தை விட்டு நம்ம யாருமே விடுதலையாக்க முடியாது நினைச்ச உடனே பார்வோன் ஆளை விட்டு யோசேப்பினுடைய கட்டுகளை அவிழ்த்து யோசேப்பை கொண்டு வர சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அவன் பேர் வந்து விபச்சாரக்காரன், பொத்திபார் வைஃப கெடுத்தவன், எபிரேய அடிமை, 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன், பிரயோஜனப்படாதவன். பார்வோன் அவனை கட்டவிழ்க்க சொல்லி அவன் வஸ்திரத்தை மாத்தி அவன் சங்கிலிகள் எல்லாவற்றையும் தருப்புண்டு போக பண்ணி ரதத்தை அனுப்பி ரதத்து மேல ஏறி உட்கார்ந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போறான். பார்வோனே எந்திரிச்சு நிக்கிறான். அத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கிறான். பார்வோன் இவனை பார்த்து சொல்றான், நீ தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லுவியாமே. அப்பதான் யோசேப்பு சொல்றான், நான் இல்ல, கர்த்தரே மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. அல்லேலூயா. பார்வோன் சொப்பனத்தை சொல்ல, யோசேப்பு அர்த்தத்தை சொல்ல, பார்வோன் கற்பூரத்தை கொடுத்து ஆரத்தி எடுத்து மொத்த அதிகாரத்தையும் யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டு யோசேப்பினுடைய பேரையே மாத்தி பாருங்க, சாப்நாத் பனாயான்னு பேர் வச்சு சமஸ்த எகிப்துக்கும் பெரிய அதிபதியாய் மாத்திட்டான். இப்ப யோசேப்பு போய் மேல உட்கார்ந்துட்டான். பாருங்க, 13 வருஷம் ஆச்சு. அடுத்தது ஒரு 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 வருஷம் ஆச்சு. பஞ்ச உலகமெங்கிலும் நடந்த உடனே தான் சொந்த அண்ணம்மா இவனை தேடி வரான். தரிசனம் பார்த்து கிட்டத்தட்ட 23-24 வருஷம் ஆச்சு. 24 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணன்மார் மொத்த பேர் வந்து இவன் காலில் விழறான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறல நினைக்கலாம். ஒருவேளை நாம எதிர்பார்த்த நேரத்துல நிறைவேறாம இருக்கலாம், நாம விரும்பின நேரத்துல கைக்கூடி வராம இருக்கலாம், நாம நினைச்ச நேரத்துல கர்த்தர் செய்யாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்க மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். எவ்வளவு உபத்திரவத்துல போனாலும், எத்தனை அடிமைதனத்துல போனாலும், உன் மேல எத்தனை பழி விழுந்தாலும், எத்தனை அந்நிய வஸ்திரம் விழுந்தாலும், எத்தனை அடிமைத்தனம் விழுந்தாலும், உனக்காக வைத்திருக்கிற அந்த ராஜரீக வஸ்திரத்தின் மேன்மை உன்னை தேடி வரும். ஆமென். எந்த சந்தில, எந்த இடுக்குல, எந்த மூலையில, எந்த முடுக்கில கட்டப்பட்டாலும் ராஜா ஆள் அனுப்பி அவன் கட்டுகளை அவிழ்த்து விட சொன்னான். அப்படியே வந்துட்டு மேல உட்கார்றான். அத்தனை பேர் கீழே இருக்கிறான். ஐயா, கொஞ்ச நாள் தாயா, நம்மளை உருவாக்குவா, நம்மளை கற்று தருவா, நமக்கு சில காரியத்தை போதிப்பா. அவருடைய நேரம் வரும்பொழுது அவரே ஆள் அனுப்புவா, அவரே கட்டவிழ்க்க சொல்லுவா. நம்ம நினைக்காத ஒரு ஸ்தானம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு உயர்வு, நம்ம விரும்பாத ஒரு பெரிய ஆசீர்வாதம், கிரகித்துக் கொள்ளக்கூடாத அந்த மேலான ஸ்தானம் அங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அப்புறமா தான் நாமளா திரும்பி பார்ப்போம். ஆமா இல்ல, ஆண்டவர் மாத்திட்டா. ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல, எதிர்காலத்தை குறிச்சு, குடும்பத்தை குறிச்சு, வாழ்க்கையை குறித்து. கடைசி வரைக்கும் இப்படியே மாறிடுமோ, கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமோ, இந்த கடன் பிரச்சனை மாறவே மாறாதோ, இந்த பலவீனம் மாறவே மாறாதோ, இந்த வியாதி மாறவே மாறாதோ, இந்த சண்டை தீரவே தீராதோ, இந்த காரியத்துல தீர்ப்பு கிடைக்கவே கிடைக்காதோ. ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல, இதுவா அதுவா, எது வாய்க்குமோன்னு தெரியல. இந்த காலை வேளையில ஆண்டவர் ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொல்லுவார் பாரு, விடுதலை ஆக்குவார் பாரு. இந்த 3 நாள் கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு மகிமை வெளிப்படும் பாரு. உனக்காக ஒரு ராஜ்ய பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு மேலான ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு மகிமை நிறைந்த ஆசீர்வாதம் இருக்கு.
உனக்காக ஒரு ப்ரமோஷன் இருக்கு. அந்த அடிமையின் வஸ்திரம், வேசித்தனத்தின் வஸ்திரம், சிறையிருப்பின் வஸ்திரம் கிழிக்கப்பட்டு ராஜரீக வஸ்திரம் விரிக்கப்படும். ஆமென். என்னைக்கோ பண்ணப்ப ஜபம், நீயும் நானும் கூட மறந்துட்டேன். அந்த ஜபத்தை ஃபைல் எடுத்து தட்டி நமக்கு வர வேண்டிய கணத்தை தருவா. மறந்துட்டேன் இல்ல நம்மளே, அவள்தான் அது நடக்காது பாஸ்டர், அது வராது பாஸ்டர், கவர்மெண்ட் சட்டம் அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், குடும்பம் அப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், இந்த ஆள் இப்படி மாறிட்டான் பாஸ்டர், என் அண்ணன் தம்பி இப்படி கொடுமையா மாறிட்டான் பாஸ்டர், வராது. இல்ல, ஆண்டவர் ஆள் அனுப்பி கட்ட அவிழ்ப்பா இருப்பாரு, ஆள் அனுப்பி கட்ட அவிழ்ப்பா இருப்பாரு. அந்த ஸ்தானமே மாறும் பாரு, உயர்வு வரும் பாரு, ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் பாரு. கர்த்தர் கட்டவிழ்ப்பார். சொல்லு, கர்த்தர் கட்டவிழ்ப்பார். ஆமென். தேவாலயத்துல ஒரு அம்மா இருந்துச்சாம், 18 வருஷமா கூனியாம். எத்தனை வருஷம்? 18 வருஷமா. வசனம் சொல்லுது, அவள் ஆபிரகாமின் குமாரத்தி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. பிசாசு அவளை கட்டி வச்சிட்டானா. ஆண்டவர் சொல்றார், ஸ்திரியே, உன் பலவீனத்தின் நின்று நீ முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டா. என்னைக்கு இயேசுவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததோ, எல்லளவேன நிமிரக்கூடாத கூனி நிமிர ஆரம்பித்தா. இயேசுவின் நாமத்துல எத்தனை பலவீனமா இருந்தாலும், எத்தனை கட்டியா இருந்தாலும், எத்தனை கல்லா இருந்தாலும், எத்தனை காரியமா இருந்தாலும், உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன்னை சுகவாழ்வை கட்டளையிடக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உன் மேல இருக்கிற அந்த அவமானமான வஸ்திரம், அடிமைத்தனத்தின் வஸ்திரம், பலவீனத்தின் வஸ்திரத்தை கர்த்தர் எடுத்து போட்டு உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உன்னை கனப்படுத்தக்கூடியவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். இடம் மாறி போகாது. சொல்லுங்க, இடம் மாறி போகாது, ஆள் மாறி போகாது. உனக்கு தான் வரும், உனக்கு தான் வரும். உன்னைதான் கர்த்தர் நிறுத்துவான். எத்தனை பேர் வேஷம் போட்டாலும், எத்தனை பேர் காரியத்தை மாத்தினாலும், எத்தனை பேர் நடிச்சாலும், சாமுவேல் சொன்னாங்க, அவன் இங்கே வரும் மட்டும் நான் இந்த பந்தியில் அமர மாட்டேன். நிறைய பேர் உன்னை மறைச்சிட்டாங்கல்ல, நிறைய பேர் உன்னை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்கல்ல. அற்பமா எண்ணி தப்பான பழிய போட்டு, ஆடு மேய்க்கிறவன் தானே, கடைசி புள்ள தானே, விளங்காதவன் தானே, அவனை அடிச்சா கேட்க ஆள் இல்லை தானே, விசாரிக்க ஆள் இல்லை தானே, அப்படியே விட்டுட்டாங்கல்ல. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, ஆள் அனுப்பி உன்னை வர வைப்பா, ஆள் அனுப்பி உன்னை கட்டவிழ்த்து கொண்டு வருவா, ஆள் அனுப்பி உன்னை விடுதலையாக்குவா, உனக்குன்னு நிர்ணயித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. ஆமென். ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு விலக கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதுவா அதுவா எது வாய்க்குமோன்னு கண்ட இடத்துல ஓடக்கூடாது, கண்ட இடத்துல திரியக்கூடாது, கண்ட இடத்துல அலையக்கூடாது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நான் தான் ஆண்டவர். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்திருங்கள். பூமியிலும் உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளும் உயர்ந்திருப்பேன். உன்னையும் கர்த்தர் அப்படி மாற்ற போறா. எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றுவா. சொல்லு, ஆள் அனுப்ப போறாரு, விடுதலை உண்டாக போது, அற்புதம் நடக்க போது, நியாயம் கிடைக்க போது, பலவீனம் மறைய போகிறது, விடுதலை உண்டாக போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவா, கர்த்தர் மாற்றுவா. பயப்படாத. எவன் ஏமாத்தினான், எவன் அபகரிச்சான், எத்தனை பேர் பழிய போட்டான். நேரம் வரும், எல்லாரும் நல்லா இருக்காங்க பாஸ்டர், நான் மட்டும்தான். எல்லாரும் பின்னாடி வந்தாங்க, நான் முன்னாடி வந்தேன். எனக்கு தான், என் குடும்பத்துக்கு தான், என் வாழ்க்கைக்கு தான். இல்லையா? ஆகார் முன்னாடி பிள்ளைய பெத்தெடுத்ததுனால பெரிய ஆளு கிடையாது. Delay is not a denial, it is a double portion blessing. தாமதம் என்பது உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறது, ரெட்டிப்பான உயர்வை தரப்போகிறது, ரெட்டிப்பான மேன்மையை தரப்போகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒருவேளை பெத்பாகையில் இருக்கலாம், பெத்தானியாவில் இருக்கலாம், அடிமைத்தனமான சிறையிருப்பில் இருக்கலாம். என்கிட்ட ஞானம் இல்லை, புத்தி இல்லை, படிப்பு இல்லை, அறிவு இல்லை, என்னை எல்லாரும் மட்டுப்படுத்தி அனுப்பிட்டாங்க பாஸ்டர். பார்வைக்கு நான் அழகா இல்லை, எனக்கே சில நேரத்தில் என்ன பிடிக்க மாட்டேங்குது,
என்ன தீர்மானம் எடுக்கிறதுனோ எனக்கு தெரியல, எங்க போறதுனோ எனக்கும் புரியல. இரு வழிகளிலே கட்டப்பட்ட கழுதையை போல நான் இருக்கிறேன் நினைக்கலாம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றா, நீ அவிழ்க்கப்பட போற, உன் பலவீனத்தின் என்று முற்றிலும் விடுதலையாக போற. உன்னை அடிமைப்படுத்தின எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க போறா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா.